அதான் உங்க வீட்ல எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு ஊருக்கு வர சொல்ற? வந்து பொண்ணு பார்க்க சொல்லு, கல்யாணத்துக்கு அப்புறம் போலாம். இல்லைங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் போனா பாடுறா கதிரேசன் ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. அதுவே இப்போ போனா கதிரேசன் ஒரு சூப்பர் ஃபிகரை பிடிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. அதான். ஓ, அப்போ உனக்கு அந்த சூப்பர் ஃபிகர்ங்கிறது தேவைப்படுது. ம். ம், சரி போலாம். ஆமா, என் மேல உனக்கு கோவமே வராதா? ஐயோ வராதுங்க. தப்பு பண்ணா? அப்ப கூட வராதுங்க. ஏய், எதுக்கு வராது? ஏன் கோவப்பட மாட்டேன்? தப்பு பண்ணா கோவப்படணும். அதை விட்டுட்டு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் நீ என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்க, நான் இன்னைக்காவது உன் மேல கோவப்பட்டிருக்கேனா அப்படின்னு நீ என்கிட்ட கேட்ப. அந்த கதையெல்லாம் இந்த மணிமேகலை கிட்ட ஆகாது. தப்பு பண்ணா நான் தப்பு பண்ண மாட்டேன். ஒரு வேளை பண்ணுனா அப்பவே கோவப்படு, அப்பவே சண்டை போடு, அப்பவே மறந்துடு. என்ன புரிஞ்சுதா? எங்க கோவப்படு, கோவப்படு. வரலங்க. போடா. ஏங்க ஒரு நிமிஷங்க, கோவப்படுறேங்க. வர மாட்டேங்குதுங்க. அடச்சி. ஏங்க நான் சொல்றது கேளுங்க. கோவப்பட்டுறேங்க இந்த வாட்டி. ஏங்க நான் சொல்றது கேளுங்க. யோ, என்னைய ஆளுனே? என்னதான் கோபக்காரனா இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை எப்படியா பிடிச்சு தள்ளுறது? ஏமா, இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த ஆம்பளைகளுக்கு அடங்கி கிடக்க போறீங்களோ? நீங்க திருந்தவே மாட்டீங்க. போங்க போங்க. எல்லாம் அந்த காலத்துல இருந்தே அப்படியே பழக்கப்பட்டு. சாரிங்க, தெரியாம. பரவாயில்லையே, இப்படிதான் கோவப்படணும். சரி, நாளைக்கு நான் வீட்ல ரெடியா இருப்பேன். வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லி. வீட்டுக்கா? சரியா? ஏங்க பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றேன், அங்க வந்துருங்க. வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போ. ஏங்க பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றேங்க. வீட்டுக்கு வா. ஏங்க அரசூர்ல இறங்குறது யாருங்க? அரசூர் இறங்குறது பழனிவேல் மகனே, என் பையனை விழுப்புரத்து கார் எடுத்து சொல்லியிருக்கேன். அப்படியே உன் வீட்டில் இறக்கி விட்டு போறோம். உட்காரு. கண்டக்டர் தம்பி, எங்களுக்காக ஒரு ரூல்ஸை மாத்திக்க வேணாம். நீங்க விழுப்புரத்துல நிறுத்துங்க, எங்ககிட்டயும் கார் இருக்கு. எனக்கு என்ன வந்தது? இதோ ஊரா? இந்த ரோடு இருக்குல்ல, இந்த ரோட்ல இருந்து நேரா போனீங்கன்னா ஒரு ஆலமரம் வரும். அங்க இருந்து நேரா போனா தான் நம்ம வீடு. பாட்டி போன். வந்து உங்களுக்கு தோசை ஊத்தி தரேங்க. வந்துகிட்டே இருக்கேன். ஹலோ. அப்பா, நான் விழுப்புரம் கூட் ரோடு வந்துட்டேன்ப்பா. நான் ஊரை தாண்டிட்டேன். நான் 5 நிமிஷத்துல வந்துருவேன். சரிப்பா. ஓகே கவி, பாய். வரேங்க. ஃபோன் பண்றேன். டைத்துக்கு சாப்பிடுங்க. பாய். என்னது இது? ப்ளீஸ் அடுத்த ஸ்டாப்ல இறங்கிட்டேனே. ஏங்க விழுப்புரம் வந்துருச்சுங்களா? அது போயிடுச்சு சார். போயிடுச்சு. சார் கொஞ்சம் வண்டியை எடுத்துக்கலாம். எதுக்கு சார்? இது விழுப்புரத்துல இறங்க வேண்டிய ஆளு. நீங்கிட்டே இது வரைக்கும் வந்துட்டேன். இங்க இறங்கி எப்படி சார் போவீங்க? அரசூர்ல இறங்கி டவுன் பஸ் பிடிச்சு போங்க. ஓகே சார்.
காலையில் அவனை என்ன பண்ணுவேன் என் பிள்ளைய என்ன பண்ண ஐயோ ஐயோ வழி முடியல நீங்களும் வாங்க நான் இங்க இருக்கேன், help ஆகும், நீ ஏறு. அப்ப நானும் இருக்கேன் நீங்களும் வாங்க நீ போ, நான் வரேன். அதெல்லாம் சொல்லிடுவாங்க நீ பயப்படாதீங்க சீக்கிரம் எடுங்க ஐயோ தாங்க முடியல முதல்ல பப்ளிக்கை கண்ட்ரோல் பண்ணுங்க போங்க அமுதா அமுதா எனக்கு தெரியுதா நான் பேசுறது கேக்குதா அமுதா உனக்கு தெரியுதா திருச்சிக்கு போயிருந்தா அமுதா ஐயோ என்ன அமுதா என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு தெரியுதா உங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தா அமுதா உங்க அக்கா வீடு மாறி போயிட்டாங்க ஞாபகம் இருக்கா? அமுதா அமுதா தள்ளுங்க, தள்ளு சார், கொஞ்சம் போங்க. ஹலோ, என்ன பாரு ஹலோ. பசங்க ஃபர்ஸ்ட் போட்டுங்க, இங்க இறங்குங்க. நீங்களும் போயிடுங்க, போங்க.
அடிபட்டுச்சுங்க. கவலைப்படாதம்மா, அவருக்கு ஒன்றும் ஆகாது. அவரு காதுல இருந்து ரத்தம் வந்தது, அதான் பயமா இருக்கு. சார், கொஞ்சம் போன் கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? ஹலோ, யாருங்க? அத்தை, நான் மணிமேகலை பேசுறேன். மணிமேகல, ஊர்ல இருந்து அக்கா மக மருமக பேர பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க. இருங்க இருங்க இருங்க. ஹலோ மணிமேகல, என்னாச்சுமா? இங்க வர வழியில ஆக்சிடென்ட். விழுப்புரம் ஜிஹெச்சுக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் வந்துடுறீங்களா? தம்பி, இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா பாரு. பேரு பூஜை, மீனாட்சி இன்ஜினியரிங் காலேஜ், ஊரு குளித்தல. பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்கார் டாக்டர். வெளியில போங்க போங்க. என்னாலதான் நான் இல்லைன்னா நம்ம ஊர்லயே இறங்கியிருந்திருப்போம். ஆக்சிடென்ட் ஆனதுக்கு நம்ம அப்பா நம்ம முடியும். ஏன் சார் ஆக்சிடென்ட் நடக்கணும்? இவன் என்னங்க போகணும்? சாகர வயசு அவனுக்கு. இவனை மாதிரி நான் இருக்க மாட்டேன். ஒரே ஒரு கதிரை டாக்டர் எங்க இருக்கு? உங்களை 7வது வார்டு படிக்கும். டாக்டர் நான் திருச்சி கேஎம்சி ஹாஸ்பிடல்ல நர்ஸா இருக்கேன் டாக்டர். நீங்க ஆக்சிடென்ட்ல இறந்துட்டால உடல் உறுப்பு தானே பண்ணிருக்கேன் டாக்டர். நான் அவனை சேர்ந்துதான். அவ ரொம்ப நல்லவ டாக்டர். அவளை சாகவே கூடாது. முதல்ல நீ ட்ரீட்மெண்ட் எடுத்து. அட்லீஸ்ட் அவ கண்ணு ஹார்ட் கிட்னி அது உயிரோட இருக்கட்டும் டாக்டர். இதெல்லாம் முடியும், எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க.
இதோ இவர் இங்க இருக்கும்போது நம்ம அமுதாக்கு ஒண்ணா இருக்காதுமா. எங்க அவ உங்களை பார்க்க தாங்க வந்தா. அவளுக்கு ஒண்ணும் ஆகலையே. அவ எங்க இருக்கா? யாருக்கும் தெரிஞ்சிருந்தா அவளை நான் அமுதா. ஏன் எல்லாரும் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்றீங்க? இங்க எல்லாம் அழக்கூடாது. வெளில வாங்க. வாங்க. போங்கம்மா, வெளில போங்க. சீக்கிரம் போங்க. போங்க. சிஸ்டர், இவரை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டோம். ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சீக்கிரம் வந்துருங்க. போங்க. அமுதா, நான் பேசுறது கேக்குதா? எல்லாமே இப்படி ஒரு சூழ்நிலையில சொல்லுவேன் நான் நினைக்கல அமுதா. நான் உன்னை லவ் பண்றேன் அமுதா. நீ என் கூட இருந்த வரைக்கும் எனக்கு தெரியாது நான் உன்னை லவ் பண்றேன். என்னை விட்டுட்டு போனதுதான் இந்த 6 மாசத்துல குறைஞ்சது 50 தடவையாவது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்று இருப்பேன். வருவாங்கிற நம்பிக்கையில எத்தனை நாள் 15B37 சுத்தி இருப்பேன் தெரியுமா அமுதா? திருச்சி இந்த 2 தவிர எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு தெரியும் என்னை தேடி வருவேன்னு. ஆனா, இப்படி